எங்க 2 பசங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிற அவங்களோட அப்பாவை பக்கம் வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க அப்பா வாயில ஒரு பல்லு கூட இல்ல. என்னாச்சுன்னு கேட்டாக்கா தான் ரூம்மேட் எதுக்கத்தால என்ன போட்டு அடிக்கிறதாமோ அதை கார்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதை கேட்ட அந்த பையன் ஜெயில் வார்டன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த குட்டி பையனை யாருமே கவனிக்கல. அவன் இந்த கைதிங்கெல்லாம் அடிச்சு வச்சிருக்க அந்த செல்லுக்குள்ள சுத்தி பார்க்க போயிடுறான். இங்க இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு பெரிய டான் இருப்பான். அவனோட பிளாக்கு வந்த இவன் அவங்க கூட பேசி ஃப்ரெண்டானது மட்டும் இல்ல, அவன் கூட கேம்லாம் விளையாடி ஜெயிச்சது மட்டும் இல்ல, அது மொத்தத்தையும் அவங்க கிட்டே கொடுத்து இதை நான் வீட்டுக்கு கீழே போய் பத்த வச்சு நான் மாட்டிப்பேன், அதனால நீங்களே வச்சுக்கன்னு சொல்லி அவர்கிட்டே கொடுத்துறான். அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவோட விளையாடுறதோட உங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்களும் யாரா உங்க அப்பான்னு சொல்லி கேட்க அவனும் கிறிஸ்ன்னு சொல்லிடுறான். இவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது அந்த டார்ச்சல் அனுபவிச்சுட்டு இருக்கோம் தான் இவங்க அப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற காட்ஸும் இந்த குட்டி பையன் இருக்கிற செல்லை கண்டுபிடிச்சு இவனை கூட்டின்னு போறதுக்காக இங்க வந்துடுறாங்க. ஆனா இந்த குட்டி பையன் போறதுக்கு முன்னாடி இந்த டான் கிட்ட விளையாடுறதுக்கு அவனோட பொம்மை பிளைனை கொடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் இந்த டானும் இந்த குட்டி பையனுக்காகவாது இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இருக்கிற செல்லுக்கு போறான். அதே நேரம் இவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ற அந்த ரூம்மேட் அங்க வரான். இந்த குட்டி பையன் கொடுத்த பிளைனை வச்சு அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ற அந்த ரூம்மேட் வயித்துல குத்தி அவனை அங்கேயே கொண்டு போட்டுறாங்க. ஏன்னா இந்த பையன் தான் அவரோட ஃப்ரெண்ட் இல்ல. Cheers.